பாலா இயக்கத்தில் ஆர்.என். விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. உலகம் முழுக்க பரவி இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 பிப்ரவரி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இனிய நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாத காலமாகவே உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்திலிருந்து வந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது மாறி அப்படியே 3ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவான அமைப்பில் இருக்கிறார். இன்னும் ஒரு 2 மாத காலத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல நல்ல ஒரு நிலைமையிலே இருப்பார். பொதுவாக பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் போன்றவர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நல்ல பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறதான் விதி. ஆக உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இப்போது வலுவாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி, மிக மிக முக்கியமாக 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறனால பணவரவுகள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால பெண்கள் வழியில், அதாவது பெண் உறவுகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. என்னங்க நடக்கும்? வீட்டில் மனைவி விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவது, அல்லது பெண் மக்களுக்கு தேவையான ஒன்று சேமிக்க கூட செய்வது, ஏற்கனவே சேமிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பை எடுத்து நகை போன்ற அமைப்புகள், கையில் இருக்கக்கூடிய பணத்தை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடியது என பெண்வழி உறவுகளால் செலவுகள் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறதுனால நல்ல பலன்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வருமானம் வரும் அப்படிங்கிறதையும் மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால கடந்த காலங்களில் கணவன் மனைவி உறவுகளில் கசப்புகள் இருந்தவர்கள் பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவங்க, அல்லது கணவன் மனைவி யார் என்பதை அடையாளம் தெரியாதவர்கள், வாழ்க்கை துணை அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு, பிரேக் ஆகி போகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மனமுறிவு வரைக்கும் வந்து கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கை கூட மீண்டும் சீரடையக்கூடிய தன்மை என இளைய பருவத்தினர் விரும்பக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்கும். இப்போ நடுத்தர வயதினருக்கு பார்த்திங்கன்னா கடன் நோய் தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குருச்சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. குருச்சுக்கரனுடைய பார்வையில் 6ஆம் இடம் வலிமையாக இருந்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். பங்குச்சந்தை போன்ற யூக வணிகம் போன்ற அமைப்புகள் கொஞ்சம் நல்ல விதமாக கை கொடுக்கும். இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாமே உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய தன்மை, அப்படி இல்லைன்னா இவரை எதிர்த்துக்கிட்டு இருந்தால் இவர் நம்மளுக்கு வேலை கிடையாதுங்க, இவரை எதிர்க்கவே முடியாதுங்க என்கின்ற விலகி போகின்ற தன்மை என மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க 2025 பிப்ரவரி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் என்கின்ற அருமையான ஒரு அமைப்பு அடைகிறார். அவர் இங்கே ராகுவோடு இருந்திருந்தாலும் கூட இந்த உச்சம் என்கின்ற பலத்தில் கொஞ்சம் குறையுமே தவிர ராசிநாதன் வலுவாக இருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவருடைய உச்சத்தின் மூலமாக ராசிநாதனும் குருவும் அப்படியே பரிவர்த்தனை அடைகிறாங்க. 1, 11ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அடையக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடைகிறதுனால வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகள் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். சட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்கள், காவல்துறை, கோர்ட்டு போன்ற அமைப்புகளில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு வேலையில் அல்லது ஒரு தொழிலில் இவரை ஜெயிக்கவே முடியல, இந்த மாதிரியான ஒரு எதிரி அமைப்புகள் இருக்கின்றன, இவரை விட மிஞ்சி நான் சாதிச்சு காட்டணும் என்கின்ற மாதிரி ஒருத்தரை வெல்லவே முடியாது, சக்ஸஸே பண்ண முடியாது என்கின்ற மாதிரி கொஞ்சம் துவண்டு போயிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட அந்த நபரை வெற்றி கொள்வது, அந்த விஷயத்தை வெற்றி கொள்வது, வேலையில் வெற்றி கொள்வது என்பது மாதிரியான 11ஆம் பாவகத்தினுடைய மிக சுப பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு அருமையான அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது தாய் தந்தையர் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அப்பா கிட்ட பக்கத்தில் இருக்க முடியல, அல்லது நம்ம இருக்கிற இடத்துல அம்மா அப்பாவை கொண்டு வர முடியல, இந்த மாதிரியான நிலைமைகளில் கொஞ்சம் தாய் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் இருப்பவர்களுக்கு அப்பா அம்மாவோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையுங்க.
7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பங்குச்சந்தை யோக வணிகம் போன்ற எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது அப்படியே மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா 15 நாள் வரைக்கும், ஒரு 15-20 நாள் வரைக்குமே ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. உச்சமான ஒரு ராஜ யோகாதிபதி உங்களுடைய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உச்சம் என்கின்ற அமைப்பை 10ஆம் இடத்தில் அடைந்திருப்பது பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, லேடிஸ் மட்டும் உபயோகப்படுத்துகின்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அந்த பொருட்களை தயாரிக்கின்ற விற்கின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல விதமாக இருக்குங்க. பெண்கள் அதிகம் பணிபுரியக்கூடிய தொழில் நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள், பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே, ஆண்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு. பலருக்கு பார்த்திங்கன்னா பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். ராசிநாதனே 8ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, 8, 12ஆம் இடங்கள் குருவின் பார்வையில் சுபத்துவமாகி ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பயணங்களின் மூலமான நன்மைகள், பெரும்பாலும் வடக்கு அல்லது மேற்கு, உள்நாட்டில் பயணங்கள் வடக்கு திசையில் வரக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் பயணங்கள் மேற்கு திசை நோக்கி வரக்கூடிய தன்மை என பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கிறது. பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏற்கனவே பணத்தை இழந்தவங்க, அல்லது இந்த பிட்காயின் மாதிரியான அமைப்புகள், அல்லது இணையத்தில் இப்படி ஏமாந்துட்டேன் அப்படி ஏமாந்துட்டேன்ட்டு உங்களுடைய பணம் அடுத்தவரிடம் போய் கொண்டிருந்த அத்தனை தன்மைகளும் அப்படியே மாறக்கூடிய நிலைமைகள் இப்போது வந்துடுறது. எல்லாவற்றிலும் பணவரவுகள் இப்போது நிலையாக இருக்கும். ஏற்கனவே கைவிட்டு போன பணம், ஏமாந்து போன பணத்தை திரும்ப வர வைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 9ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் சனி, ஒரு 9ஆம் பாவகாதிபதியே இங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, பெரிய மனிதர்களுடைய சிநேகிதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் பாவகம் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குது. ஆகவே அம்மா அப்பா மூலமாக வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்றவைகளுக்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு வீடு வாகனம் இந்த மாதமே அமையக்கூடியது. ஒரு லோன் போட்டாவது, 4ஆம் வீட்டை குருவும் சுக்கிரனும் பார்க்குறாங்க இல்லையா, லோன் போட்டாவது வீடு வாகனம், வீடு வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சுபமான யோகமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த 2025 அப்படியே பிப்ரவரி மாதம் நல்ல விதமாகவே அமையுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சூரியனும் புதனும் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 11ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை, பணவரவுகள் கிடைக்கும். அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் துவண்டு போயிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இதோ கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அடுத்த மாதம் கடைசியில் அஷ்டமச்சனி போயிட போகுது. ஒரு 2 வருடங்களாக 3 வருடங்களாக எதுவுமே சரியாக இல்லைங்க, வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சுங்க, எதுவுமே சரியாக செய்ய முடியல, கல்யாணம் நல்லா இல்லை, சொந்தக்காரங்க நல்லா இல்லை, பணவரவுகள் நன்றாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, ஆரோக்கியம் நல்லா இல்லை, கடன் தொல்லை தாங்க முடியல, இந்த மாதிரி கலக்கமான சூழ்நிலைகளில் ஏண்டா இருக்கிறோம் வாழ்கிறோம் என்கின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக விடுதலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. 9, 11ஆம் இடங்கள் பரிவர்த்தனையாகி இருப்பதும் 2ஆம் அதிபதி ராசியை பார்ப்பதும் பணவரவுகள் இதுவரைக்கும் தடை செய்யப்பட்டிருந்தது அப்படியே திறந்து விடப்படக்கூடிய தன்மை, தொழிலில் லாபம், வேலையில் வருமானம், நல்ல சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, எல்லாவற்றிலும் ஒரு வகையான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே கடகராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்த மாதம் கடைசியில் மார்ச் மாதம் 29 உங்களுடைய அஷ்டமச்சனி விலகுது. அஷ்டமச்சனி விலகியதற்கு பிறகு வாழ்க்கை நல்ல விதமாக செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. அப்போ இதுவரைக்கும் எதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ, எதை பிரிந்தீர்களோ, எதை இழந்தீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல சாதிக்க முடியலன்னு இருந்ததோ அவைகளெல்லாம் அப்படியே நேர்மாறாக பிரிந்தது மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு, இழந்தது திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. 9ஆம் பாவகம் மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால்
தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பங்காளி சண்டைகள் போலமா ஒரு கோர்ட்டு கேஸு அல்லது மனைவி கணவனுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் அத்தனையும் இருந்தவர்கள், பிரிந்திருந்தவர்கள் எல்லோருமே சேரக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே எல்லாருக்குமே ஒரு இனிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிறப்பாக நல்ல விதமாக அமைந்திருக்கிறது. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்தே இந்த மாதமே ஏதாவது ஒரு வழிகாட்டக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2025 பிப்ரவரி மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு முதல்ல ராசிநாதன் 15 நாட்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறது என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. மாதத்தில் முதல் 15 நாட்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். பிற்பகுதி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை சேர்ந்து ராசியை ராசிநாதன் பார்க்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா எதிரியோடைய உறவாடி கெடுக்கக்கூடிய அமைப்புகள், யாரை பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிடிக்காதவர் உங்களுடைய இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஒரு பிடிக்காதவரோடு இருந்து அவரோடு உறவாடி கெடுக்கக்கூடிய சூழல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். அதாவது இவரை பிடிக்காது, ஆனால் என்ன பண்ணுறது, சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு சூழலின் காரணமாக வேலை செய்கிறது, இது தொழில் பண்ணுறது, இந்த மாதிரியான இடங்களில் கொஞ்சம் சகிச்சு கொண்டு எதிரியோடு இருக்கக்கூடிய சூழல்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் முழுக்க சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் 10-8 கூடியவர்கள் குருவோடு சேர்ந்து சுக்கிர குரு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறாங்க. பொதுவாக 8ஆம் இடம் சுபத்துவம் அடைந்தாலே எதிர்பாராத நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல செய்தியவும் அடிக்கடி இப்போது நான் சொல்கிறேன். அதாவது 2025 அடுத்த வருஷம் அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமச்சனி நடக்குது. அஷ்டமச்சனியில் ஏதாவது பெரிய கஷ்டங்கள் கவலைகள் வந்து விடுமோ அப்படிங்கிறத சிம்மராசிக்காரர்கள் கவலைப்படவே தேவையில்லை. பரம்பொருளுடைய ஒரு அருளினால் ஒரு ஆசீர்வாதத்தினால ஒரு பிளஸ்ஸிங்னால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து அட்டமத்து சனியை வேத செய்கிறார். அதாவது அட்டமத்து சனி உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 1.25 வருஷத்துக்கு கண்டிப்பாக கெடுபலன்களை கொடுக்கவே கொடுக்காது. ஆகவே 2025 26 பெரிய கவலைகளை அஷ்டம சனியில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறதில்ல. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ளதை செய்ய வேண்டிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2-11 கூடியவர் இன்றைக்கு 7ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். மனைவியால் தனலாபம், கணவரால் தனலாபம் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் மாதம் முழுக்க இருக்கிறார். 10-11ஆம் இடங்களில் செவ்வாய் வலிமையாக இருப்பது என்பது வெற்றிகளை குறிக்கக்கூடிய குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தின் அமைப்பினாலேயே எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் பிப்ரவரி மாதம் வந்துடாது. பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் மூலமாக சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவருடைய கடன் நோய் எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் முதல் 15 நாட்களுக்குள்ளேயே இருக்குது. ஆகவே எல்லாவற்றிலும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தை பற்றி தேவையில்லாமல் கவலைப்பட தேவையில்லாத ஒரு இனிய நல்ல மாதமாகவே கண்டிப்பாக இந்த 2025 அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது என்பது தான் உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு இந்த மாதத்தை சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுடைய இது என்ன ஒரு 3 மாத 4 மாத காலத்திற்காவது நீடிக்கும். சுக்கிரன் அப்படியே வக்கர நிலைமையிலேயே அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து உச்சமாகி அப்படியே உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை போலவே இன்னொன்றையும் சொல்லிடணும். என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு குருவும் 2 பேருமே ஒரே நேரத்தில் ராசியை பார்க்குறாங்க. ஒரே நேரத்தில் 2 சுவர்கள் ராசியை பார்ப்பது என்பது எப்போதோ ஒரு முறை ஒரு ராசிக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய தன்மை அது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்க. நல்லவைகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். நட்புகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். காதல் வரும்.
7ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருந்தாலே மாணவர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிறுவர்களுக்கு கூட காதல் உணர்வுகளை கொடுத்துருவார். ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சுக்கிர தசை நடக்கிறவங்க, சுக்கிர புக்தி நடக்கிறவங்க, 7ஆம் அதிபதி தசை நடக்கிறவங்க, சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் ஏதானும் தசாபக்தியில் நடக்கிறவங்க, இளம் பருவத்தில் பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிலையில் இனிய நட்புகள், அதாவது எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்பட்டு ஆண் பெண் உறவுகள் நட்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உண்டு. 9ஆம் இடத்துல குரு வலுத்திருப்பது என்பதும் ஒரு நிலையில் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுகள் தப்புகள் நடந்துட்டால் கூட அதிலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் வலுத்து இருப்பது கடன் நோய் தொந்தரவுகளை விலக்கி வைக்கக்கூடிய தன்மை, வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகும். பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்மைகளாக நடந்தால் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்பதைப் போல இரட்டிப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் எதுவும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவேன். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்க, ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, சுக்கிரனும் அப்படியே ராசியை பார்க்க, எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோக மாதமாக தாங்க கண்டிப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இது எதுவும் செய்யலாம், எதையும் நேர்மையான முறையில் செய்யணும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 2022 இந்த பிப்ரவரி 2025 பிப்ரவரி மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இன்னும் 2-3 மாதங்களுக்கு உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையில் சுக்கிரன் இருப்பார். அவர் அங்கே கூடுதலாக 6-8 பரிவர்த்தனை அமைப்புகள்லையும் இருப்பார். அதாவது 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்லேயும் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்லேயும் பரிவர்த்தனையாவாங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது மிகப்பெரிய ஒன்று. 6-8 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆவது என்பது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை குடிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே முயற்சி செஞ்சும் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு பலன்கள் இல்லையோ அவைகளெல்லாம் முயற்சிகளை செய்யாமலேயே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். புதிதான ஒரு விஷயங்கள், இந்த பிட்காயின் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள், இணைய வழி தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். ஒருவரை பார்க்காமலேயே சம்பாதிக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது. 6ஆம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியும் புதனுமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. அடிக்கடி பயணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் கூட வருமானங்கள் நிறைவாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறது. விரயத்தையும் பயணத்தையும் வெளிநாட்டையும் வெளிமாநிலத்தையும் குறிக்கக்கூடிய 12ஆம் பாவகத்தை 2 சுவர்கள் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கு அனுமதி கிடைக்காமல் இருந்து வந்த அத்தனை பேருக்குமே நல்ல அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களை பற்றின அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். எங்கே ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ, எந்த இடத்துல நம்முடைய மரியாதை மானம் கௌரவம் போன்றவைகள் இழக்கப்பட்டது போயிடுச்சு, இந்த இடத்துல நம்ம பேர் கெட்டு போச்சு என்கின்ற மாதிரியாக இருந்தீங்களோ அதே இடத்துலையே உங்களுடைய மானம் மரியாதையை காப்பாற்றி கொள்ளக்கூடிய நற்சம்பவங்கள் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைச்சி அதிலிருந்து நல்லவைகள் நடக்குங்க. பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனிமேல் கிளிக் ஆகும், வெளிநாடு போக முடியும். ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் பிறந்த இடத்தை விட்டு தாண்டி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு யோகமான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய அற்புதமான மாதமான இந்த பிப்ரவரி மாதம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படியே குரு பகவான் 5-7 குடையவர் பரிவர்த்தனை ஆவதும் ராசிநாதன் நீச்சத்திலிருந்து வெளியே வந்துட்டதும் ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த மாதம் உண்டுங்க. ராசிநாதன் நீச்சத்திலிருந்து விலகினாலும் 8ஆம் இடத்துல தானங்க மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 6 குடையவர் 8இல் மறைவது மிகப்பெரிய யோகம். அதாவது எந்த ஒரு நிலைமையிலையும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்கின்ற
நீங்கள் ஒன்றை செஞ்சு அது வேறு விதமாக நல்லதாக முடிகிறது. கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே கிணறு வெட்ட தெய்வம் கிளம்பினார் போல சில விஷயங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பது என்பது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்தவங்க, பிள்ளை படிக்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு சரியான வேலை இல்லை, பிள்ளைக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றி கவலைகள், அவர்களுடைய நோய் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு அரசாங்க அனுமதி, அரசாங்க ஆதரவு, அரசு வேலை கிடைப்பதற்கான நல்லவைகள்லாம் நடக்கும். 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சூரியன் சிவராஜ யோகத்தில் இருக்கிறார். மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள்ள ஒரு அரசு அதிகாரியுடைய அல்லது அரசியல்வாதியுடைய அதிகாரம் உள்ளவருடைய உங்களை விட அதிகமான பணம் சார்ந்த ஒரு நல்ல விதமாக அந்தஸ்து கொண்டவருடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை சிறப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் கடந்த 3-4 மாத காலங்களில் இருந்த கஷ்டங்கள் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால அப்படியே நல்லபடியாக விலகும். வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் கூட இந்த மாதத்துலேருந்து நல்லது நடக்கும். ஒரு நல்ல வீடு வாங்க முடியல, கையில் பணம் இருக்குது, அட்வான்ஸ் கூட கொடுக்க முடியல, அல்லது கடன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, அம்மா அப்பா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நான் வேகமாக ஓட்டுவேன்னு பயப்படுறாங்க, இவ்வளோ பெரிய வண்டி எதுக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு சுக்கிரன் இப்போது உச்சத்தை அடைகின்ற காரணத்தினாலும் 5ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினாலும் நல்லவைகள் நடக்குங்க. நட்பு வட்டாரம் இனிமேல் ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும். குறிப்பாக அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்களை கொண்டவர்கள், அவர்கள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறவங்களுக்கு அவர்களின் மூலமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குங்க. ஏதாவது வேலை தொழில் அமைப்புகள் அவங்க மூலமாக அறிமுகமாகி அதன் மூலமாக இந்த மாதத்திலிருந்தே வருமானம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய, இதுவரைக்கும் வேதனையில் இருந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4-6 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகளை இப்போது கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு 6 மாதமாகவே ராசிநாதன் வலிமையாக இல்லாத காரணத்தினால் அப்படி ஒன்றும் நல்லவைகள் நடக்காத தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அவங்க எல்லாருக்குமே ராசிநாதன் ஆட்சி என்கின்ற 4ஆம் இடத்து தன்மையை அடைகிறதுனால கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, சுகஸ்தானம் வலிமை அடைகிறதுனால ஆரோக்கியம் இழந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 2ஆம் இடத்துல பாக்கியாதிபதியாகிய சூரியன் மாதத்தின் முதல் 15 நாட்களுக்கு இருப்பது, 9-10 கூடிய இருவரும் தர்மகர்மாதிபதி யோகத்தோடு முதல் 15 நாட்கள் இருக்கிறது. இந்த வேலை போயிடுமோன்னு நினச்சவங்களுக்கு வேலையில் போனாலும் பரவாயில்லை, ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும். 15 மாதத்திற்குள்ளேயே திரும்ப ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தற்காலிக வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரம் நல்லா இல்லாதவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள் அமையக்கூடிய தன்மை, வியாபாரத்தில் ஒரு நீடித்த நிலையான தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு தர்மகர்மாதிபதி யோகத்தின் அமைப்பினால் உண்டு. தூர இடங்களில் வியாபாரம் பண்ணுறவங்க, நெருப்பு சார்ந்த பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, செஃப்பாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசியை பார்க்குறாரு. ராசியை செவ்வாய் பார்த்துட்டாலே கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் 2 மாத காலத்திற்கு கோபங்கள் வரக்கூடிய அமைப்புகளை சொந்தக்காரர்களோ நண்பர்களோ பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நண்பர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. நண்பர்களுடைய வார்த்தைகளில் அவங்க ஏதாவது தப்பு உங்கள்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சி, நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி நட்புகளில் விரிசல்கள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. அதை மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர்த்து வேறு எந்த விதமான கஷ்ட அமைப்போல் நடக்காது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தை அடைந்திருப்பதால் பெண் வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுப்பீங்க, அல்லது அம்மாவுக்காக ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் அடைந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. தாயோடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும்.
கல்வி விஷயத்தில் தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருந்து வந்த தடை விலகுது. மேற்படிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை அப்படியே பெரியவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே பிப்ரவரி மாதம் 2025 அமையுங்க. தனுசுக்கு உண்மையிலே நல்ல யோக காலம் இந்த மாதம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சமாகி 3-5 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைகிறாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. என்ன நல்ல அமைப்பு? முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய தன்மை. என்ன நினச்சிங்களோ அது அப்படியே 100% நடக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள். 9ஆம் பாவகத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்குறாங்க இல்லையா? பாக்கிய அமைப்புகள் அத்தனையும் நிறைவாக இருக்கின்றன. என்ன பாக்கியம் தேவை? கல்வி பாக்கியம் தேவையா? வேலை பாக்கியம் தேவையா? தொழில் பாக்கியம் தேவையா? திருமண பாக்கியம் தேவையா? இந்த ஒரு 3 மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். திருமணம் நடக்கும், வேலை நடக்கும், கல்வி முன்னேற்றமாக இருக்கும், தொழில் கை கொடுக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். எந்த துறையில் பிழைக்கிறீங்களோ அந்த துறையில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரியவர்கள் எல்லாருக்குமே நல்ல ஆன்மீக எண்ணங்கள் உயர்வுகள் கண்டிப்பாக வரும். திருத்தலங்களுக்கு போக முடியும். மகாபெரியவர் போன்ற ஒரு பெரியவர்கள் அடங்கிய அதிஷ்டானத்தை தரிசிக்க முடியும். ஒரு திடீர்னு ஒரு திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்ல தரிசனம் கிடைச்சிது. ஒரு சாது உன்னுடைய ஒரு புனிதருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய பெரியவர்கள் நல்ல விதமாக நம்மை பிளஸ் பண்ணக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படியே படிப்படியாக மகர ராசி இப்போது நன்மைகளை அடைந்து கொண்டு வருகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு யோக பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்றது மிக தெளிவாக சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லனா, 7.5 சனி உங்களுக்கு முழுமையாக முடிய போகிறது. 7.5 சனி முழுமையாக முடிகிறது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. 7.5 சனி முழுவதுமாக முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பதும் ஒரு கணக்கு. ஆகவே யோகாதிபதிகள் வலிமையாக இருக்கக்கூடிய, ராசியை குருபார்க்கக்கூடிய, 9ஆம் இடத்தை குருபார்க்கக்கூடிய இந்த அமைப்பு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே மகரத்திற்கு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த 2025 பிப்ரவரி மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக 2025 பிப்ரவரி மாதம் அமையும். யோகாதிபதியான 4-9 கூடிய சுக்கிரன் இங்கே உச்சமாக இருக்கின்ற அதே வேளையில் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்கிறார். நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க. சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உண்மையிலே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்றது தான் உண்மைங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் முழுவதும் ஜென்மச்சனி இருக்கிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. ஜென்மச்சனி விலகினவுடனே பட்டுன்னு இது வரைக்கும் இருந்து வந்த தடை, பணவரவுக்கு இருந்து வந்த இது மன அழுத்தம், எதையுமே செய்ய முடியலையே, யாருமே நம்ப மாட்டேன்றாங்களே, யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்களே, என்னுடைய திறமை மழுங்கி போயிடுச்சா, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு ஏன் சோம்பல் வந்தது, ஏன் ஒரு மாதிரி கலக்கமாகவே இருக்குது, மனசு வண்டி ஓட்டும் போது கூட ஏதோ யோசனைகள்லாம் இருக்கே, இந்த மாதிரியான ஒரு கலக்க நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிருதுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா 20-30 வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு குடுகுடுப்பக்கார மாதிரி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். பிரேக்கப் ஆகி காதல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு. கட்டுப்பாடு இல்லாமல் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, இந்த 6 மணி ஆச்சுன்னா ஒரு பைக்கெல்லாம் வரிசையாக நிற்குதே, இப்படி கைவிட்டு வாங்குறாங்கன்னு சொல்லுவேன், அந்த மாதிரியான பாட்டில் பழக்க வழக்கங்களில் போய் ஏதேனும் ஒரு நிலையில் அடிக்ட் ஆகி போனவங்க எல்லாமே மறுபடியும் ஒரு மாதிரி உற்சாகத்தோடு இருந்து கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டொழிக்கக்கூடிய நல்ல மாதமாக, மனோதைரியம் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் அமையுங்க. 50 வயதிற்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை, பொருள் சேர்க்கை போன்றவைகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், தனலாபம் வரும். எந்த இடத்துல பணம் மாட்டிக்கிச்சுன்றது ஒரு மாதிரியாக, இந்த இடத்துல போய் பணம் மாட்டிக்கிச்சே, எப்படி வாங்குறது, ஏது வாங்குறதுன்னு கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக பணவரவுகள் திரும்ப கிடைக்கக்கூடிய மாதமாக. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். 9ஆம் அதிபதியே உச்சமாக 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். ஆகவே இழந்து போன பணத்தை திரும்ப பெறக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. இளைஞர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய
வரக்கூடிய அமைப்பு உண்டு. மத்திய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நல்லவைகள், நல்ல அமைப்புகள், பணவரவுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பம், உங்களுடைய மனசிலே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இல்லாத நிகழ்வுகள் அத்தனையும் விலகக்கூடிய, எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு ராகுவின் ஆதிக்கத்தின் காரணமாக ஒரு மாதிரியான சோம்பலான நிலைமையில் இருந்தவங்க வெற்றிகளோ அல்லது வாய்ப்புகளோ தள்ளி தள்ளி போயிருக்கிறதே என்கின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து வெற்றிகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதத்த காலத்திற்கு சுக்கிரன் அங்கேயே உச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். அதற்குள்ளே அப்படியே ராகு 12ஆம் இடத்திற்கு கீழே இறங்கிடுவார். அப்போ ராசி புனிதத்தை அடைகிறது. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே சோம்பி கிடந்த அத்தனை மீனராசிக்காரர்களும் உற்சாகத் துள்ளல்களை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. 7ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் டிவோர்ஸுன்னு போனவங்க கூட இப்போது வேண்டாம், குழந்தைகளுக்காக சேர்ந்தடலாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து வாழக்கூடிய மனம் மறுபடியும் மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் தானே அந்த காதலர் தினம் 14ஆம் தேதி வருது. சுக்கிரன் வேற 7ஆம் இடத்தை வலுத்து பார்க்குறாரு இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை துணை யார், அதாவது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு அப்படியே ஒரு ப்ரொப்போசல் நடக்கும். நேர்மையான முறையில் ஒரு எதிர்பாலினத்தவரிடம் ப்ரொப்போசலை தெரிவித்து அவரிடமிருந்து சம்மதம் வாங்கக்கூடிய மாதமாகவும் பிப்ரவரி மாதம் வலிமையாக 2 சுபர்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணை கணவர் யார் மனைவி யார் என்பது போன்ற அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களின் மூலமான கை தூக்கி விடக்கூடிய சம்பவங்கள் இருக்கும். நீங்களே ஒரு நல்ல நண்பருக்கு ஏதாவது உதவிகளை செய்து அவரிடம் ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் இடம் மிகப்பெரிய யோக பலமாக இருக்கிறது. ஆகவே கடந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாமல் இருந்து வந்த அமைப்புகள் நன்றாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலையை விட்டுலாமான் இருக்கிறவங்களுக்கு நீடித்த வேலை அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். ஆகவே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இப்போது மீனராசிக்காரர்களுக்கு பரிவர்த்தனையில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் வழக்கம் போல் ஒன்றை சொல்லுவேன், இன்னும் 2 மாதங்களில் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க இருக்குது. பணம் பற்றிய புரிதல்கள் வர வேண்டும் என்பதால் எதிலும் கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். பாலா இயக்கத்தில் ஆர் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.